வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த கவுனோட ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கவுனோட கட்டிங் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கீழே என் கார்டில் வரும், மேலே ஐ கார்டில் வரும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல துணி கீழே இருக்குது, அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத் வச்சுருக்கோம். பட்டன் பட்டி சைடில் நம்ம வச்சுருக்கோம். அதில் நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் தைச்சேன், ஆனால் கேமரா ஆன் பண்ணாமல் விட்டதுனால நான் திருப்பி பிரிச்சுட்டு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அதனால தான் தையல் போட்ட மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே பட்டன் பட்டி சைடில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பட்டன் பட்டி சைடில் 2 கிளாத்லேயுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா அதை அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. உள் பக்கமாக போயிடணும். இப்போ லைனிங் துணி மேலே தெரியுதுல, அந்த லைனிங் துணியை அப்படியே அடியில் மடித்து விட்டுக்கலாம். மடிச்சுட்டு அந்த ஓரத்தை நல்லா அந்த லைனிங் துணி மேலே தெரியாத அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. கை விரல் நகத்தில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த லைனிங் துணி மேலே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ஒரு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ 2 கிளாத்லையுமே நான் நல்லா மடித்து தேய்ச்சி விட்டுட்டேன் பாருங்கள். தைச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஜிப் எடுத்துக்கலாம். ஜிப்பு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஜிப்போட அளவு எடுத்துக்கோங்க. இப்போ உள் பக்கமாக லைனிங் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் எங்கே நம்ம போட்டிருக்கோமோ அந்த இடத்த கொண்டு போய் அப்படியே அந்த ஜிப்பு மேலே வச்சுக்கணும். அந்த 1/4 இன்ச் நம்ம கோடு போட்டுக்கோல, அந்த இடத்துல அழகாக பின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு தைக்கும்போது நகர்ந்து வராமல் இருக்கும். நீங்கள் குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு அப்புறம் தைச்சிங்கன்னா உங்களுக்கு நகர்ந்து வராமல் இருக்கும். 2-3 குண்டூசி நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஜிப் அட்டாச் பண்ணும்போது ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃபூட்டு டபுள் ஃபூட் இருக்குது. அந்த டபுள் ஃபூட் இதுக்கு சரிப்படாததுனால அதை எடுத்துகிட்டு சிங்கிள் ஃபூட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறமா தைச்சிக்கோங்க. இப்போ நான் சிங்கிள் ஃபூட் போட்டுட்டேன். நான் இப்போ அப்படியே தையல் போடுறேன். சிங்கிள் ஃபூட்டு நமக்கு கிளாத் மேலே இருக்கணும், ஜிப்பு மேலே இல்லாமல் கிளாத் மேலே இருக்கணும். தையல் ஜிப்பை ஒட்டி தையல் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பின்னை எடுத்துகிட்டு மெதுவாக தையல் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வரும் உங்களுக்கு. அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு தையல் போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி இன்னொரு பிசி நம்ம வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைச்சிக்கோங்க. அதே மாதிரி வைக்கும்போது அந்த கழுத்துடைய 2மே கரெக்டாக இருக்கணும். கழுத்து ஸ்டார்ட் பண்ணுற இடம் 2மே சரியாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கொண்டு போய் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோட மகிழும் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்காக தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.